उसको समझते हुए फिर हम आराधना में प्रवेश करेंगे। ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 15வது வசனம். एक वचन को पढ़ेंगे, पहला राजाओं की किताब 8वां अध्याय 15वां वचन। और उसने कहा, धन्य है इस्राएल का परमेश्वर यहोवा, जिसने अपने मुंह से मेरे पिता दाऊद को ये वचन दिया था और अपने हाथ से उसे पूरा किया है। அவர் இப்படியாக இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. इस वचन में इस प्रकार लिखा है, தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார் என்று. लिखा है, जिसने अपने मुंह से मेरे पिता दाऊद को वचन दिया था और अपने हाथों से उसे पूरा किया है। தம்முடைய வாக்கினால் சொன்ன தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார் என்று நாம் மீண்டுமா இங்க வாசிக்கிறோம். यहाँ हम फिर से पढ़ते हैं, अपने मुंह से परमेश्वर ने जो वचन दिया और हाथों से उसको पूरा किया है। இங்கே அநேகர் நாம் இருக்கிறோம். यहाँ कई लोग उपस्थित है। ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒவ்வொரு சிச்சுவேஷன், ஒவ்வொரு சூழ்நிலைகளில் ஒவ்வொரு வார்த்தைகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கலாம், வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கலாம். हर एक जन को परमेश्वर कई वचनों को वायदाओं के रूप में दिया होगा। இந்த வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் மீண்டுமாய் உறுதிப்படுத்துகிறார், மீண்டுமாய் ஞாபகப்படுத்துகிறார். इन वायदाओं को परमेश्वर फिर से आपको या हमको याद दिला रहा है या उसको पक्का कर रहा है। இதற்கு ஆதாரமாக கர்த்தர் வாயினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிறார் என்று. इसी को हम देखते हैं, परमेश्वर ने अपने मुंह से जो वचन दिया और अपने हाथों से उसे पूरा किया है। இந்த வசனத்தின் ஆதாரமாக ரெண்டு பேருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்க போகிறோம். और इस वचन को मन में रखे या आधार बना करके दो व्यक्तियों को जीवन को हम देखने जा रहे हैं। இரண்டு பேரின் சூழ்நிலைகள் வெவ்வேறாக இருக்கிறது. ये दोनों जन की परिस्थितियां विभिन्न है। முதலாவது யாக்கோபினுடைய வாழ்க்கையை பற்றி, வாழ்க்கையில் நடந்த சில ஆண்டவர் செய்த காரியங்களை குறித்து பார்க்கலாம். सबसे पहले याकूब के जीवन में परमेश्वर ने जो काम किया उसको हम देखेंगे। ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15வது வசனம். उत्पत्ति 28 का 15। और सुन, मैं तेरे संग रहूँगा और जहाँ कहीं तू जाए वहाँ तेरी रक्षा करूँगा और तुझे इस देश में लौटा ले आऊँगा। मैं अपने कहे हुए को जब तक पूरा ना कर लूँ तब तक तुझको ना छोड़ूंगा। நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யுமளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். இந்த வசனத்தில் இரண்டாவது பகுதியை நாம் பார்க்கலாம். इस वचन में जो दूसरी भाग है उसको हम देखेंगे। நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. मैं अपने कहे हुए को जब तक पूरा न कर लूं तब तक तुझको न छोड़ूंगा। இந்த वचनத்தை எல்லாரும் அறிந்திருக்கிறோம். इस वचन को सब कोई जानते होंगे। அடிக்கடி இந்த வசனத்தை நாம் உபயோகப்படுத்துகிறோம். अक्सर इस वचन को हम इस्तेमाल करते होंगे। யாராவது சோர்ந்திருக்கும் போது, कोई निराश में अगर हो, அவரிடத்தில் இந்த வசனத்தை நாம் சொல்லுகிறோம். उसके जीवन में जाकर के इस वचन को हम कहे होंगे, அவர்களை ஆறுதல் படுத்துகிறோம். उनको तसल्ली दिए होंगे। பயப்படாதீங்க, डरो मत, வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர், நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று. जिस परमेश्वर ने वायदा किया वो विश्वास योग्य है, उस वचन को आपके जीवन में पूरा करेगा करके हम लोग तसल्ली देते हैं। இந்த வசனம் யாருக்கு சொல்லப்பட்டது? इस யாக்கோபுக்கு சொல்லப்பட்டது. ये वचन किसको कहा गया था? याकूब को कहा गया था। இந்த வாக்குத்தத்தத்தை பெற்ற ஒரு மனிதன் பெரிய ஒரு மனுஷன் அல்ல. ये वायदा को जिस व्यक्ति ने प्राप्त किया वो बड़ा व्यक्ति नहीं है, ஒரு பெரிய பரிசுத்தவானும் அல்ல, या बड़े पवित्र व्यक्ति नहीं है। அந்த சமயத்திலே இந்த வார்த்தையை பெறும்போது யாக்கோப் யார் என்று கேட்டால் அவன் ஒரு எத்தன், ஒரு ஏமாத்தக்காரன் என்று நாம் பார்க்கிறோம். इस वचन जब उस याकूब के पास आता है तब उसकी हालत को अगर समझ रहा है तो वो एक धोखा देने वाला ही रहा। அவன் தன் தாயோடு சேர்ந்து ஏமாற்றி விட்டு ஊரை விட்டு வெளியே போகிற காரியத்தை நாம் அறிந்திருக்கிறோம். वो अपने माँ के साथ होकर के धोखा दे करके
और शहर को छोड़ते हुए हम देखते हैं। வழியில பயத்தோடி ஓடி ஒரு கல்லை எடுத்து தலைக்கு வைத்து தூங்குகிற காரியத்தை நாம் அறிந்திருக்கிறோம். हम जानते हैं जैसे वो यात्रा कर रहा है या जा रहा है तो रास्ता में एक बड़ा पत्थर को ले लिया और उसको तकिया बना के वो लेट रहा था। தேவன் அவனுக்கு கொடுத்த வார்த்தையை தான் இது. उस समय परमेश्वर ने इस वायदा को उसके जीवन में दिया है। நம்மை போல தேவனுக்கு முழுமையாய் ஒப்பு கொடுத்து அவருடைய வாக்குத்தத்தத்தை நாம் பின்பற்ற நாம் தகுதியுள்ளவர்களாய் இருக்கிறவனுக்கு அந்த வார்த்தையை கொடுக்கவில்லை. और जब तक वो पूरा अपने को तैयार किया, पवित्र किया या योग्य रहा, तब ये वचन उसके पास नहीं आया। தேவனை தேடினான் என்று நாம் இங்கே வாசிக்கிறதில்ல. और यहाँ तक ये भी नहीं है कि उसने परमेश्वर को खोजा। அவன் நீண்ட பிரயாணமாய் போய் சோர்வடைந்த நேரத்தில் இந்த ரெஸ்ட் எடுக்கும்போது இந்த வார்த்தையை எடுத்துக்கொள்கிறார். लेकिन यहाँ परिस्थिति ऐसा है, लंबी यात्रा करके थक गया, जब लेट रहा था, आराम कर रहा था, तब ये वचन को उसने पाया। கர்த்தர் பேசின பிறகு அங்கு என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம். तो परमेश्वर बातें करने के बाद क्या होती है जरा देखेंगे। வாசிக்கலாம். அது 28ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள். वही 28वां अध्याय 20-21 पदों को पढ़ेंगे। तब याकूब ने यह मन्नत मानी, यदि परमेश्वर तेरे संग रहकर इस यात्रा में तेरी रक्षा करे और मुझे खाने के लिए रोटी और पहनने के लिए कपड़ा दे और मैं अपने पिता के घर में कुशल क्षेम से लौट आऊं, तो यहोवा मेरा परमेश्वर ठहरेगा। அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உன் ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவார். ஆனால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். இங்கே யாக்கோபு ஒரு நிபந்தனையை விரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். यहाँ याकूब ने एक मन्नत मानी। அதாவது 15ஆம் வசனத்தில் கர்த்தர், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுதல் என்று சொன்ன பிறகும், यहाँ 15वां वचन में आखिरी में हम पढ़े थे कि परमेश्वर ने ऐसे कहा था कि मैं अपने कहे हुए को जब तक पूरा ना कर लूं तब तक तुझको न छोड़ूंगा। तो भी क्या हुआ? 20-21ஆம் வசனத்தில் நிபந்தனையை விதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். 20 और 21 वचन में वो परमेश्वर से एक चीज को मांगता है, मन्नत के रूप में मांगने के बाद वो कहता है, நான் போற வழியெல்லாம் என்னோடு இருக்கணும் ஆண்டவரே. वो कहता है, मांगता है जहां मैं जाऊं तो मेरे संग आना चाहिए, आएगा तब, என்னை உயிரோடு காப்பாத்தணும், और मुझे जिंदा रखना है तब, எனக்கு தேவையான உணவு கொடுக்கணும், और मुझे मेरे लिए जहां भोजन चाहिए आप देंगे तब, எல்லாம் சமாதானமாகி எங்க வீட்டுக்கு திரும்பணும் என்ற ஒரு நிபந்தனை வைக்கிறார். कुशल सेम से मैं लौटूंगा तब करके इस प्रकार वो मन्नत को रखता है। கர்த்தர் எனக்கு அப்பொழுது கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார் என்று சொல்லுகிறார். वो कहता तब तू मेरा परमेश्वर ठहरेगा। அதாவது யாக்கோபு அங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எப்படி அவருடைய ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. यहाँ याकूब का थोड़ा सा कहना को देखिएगा, क्या कहता है? நீங்க தரிசனம் தந்தா, अगर आप दर्शन देंगे, நீங்க பிராமிஸ் பண்ணுனா, अगर आप वायदा देंगे तब, நீங்க எனக்கு வெளிப்படுத்தினா, अगर आप प्रकट करेंगे तब, இல்லை என்றால் நான் ஏற்றுக்கொள்வதில்லை என்று சொல்றார். अगर आप नहीं करेंगे, नहीं देंगे तो मैं ग्रहण नहीं करूंगा कि तू परमेश्वर है। மாறாக வசனம் 20-21 சொல்லப்பட்டவைகள் நடந்த கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார் என்று யாக்கோபு சொல்லுகிறார். वहां 20-21 में कहने के बाद याकूब आखिरी में क्या कहता है कि तो यहोवा मेरा परमेश्वर ठहरेगा। இங்கே பார்க்கிறோம், எப்படி சூழ்நிலைகள் இருந்தாலும், यहां देखते हैं परिस्थितियां कैसे भी हो, கர்த்தர் யாக்கோபின் வாழ்க்கையில் என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். परमेश्वर ने जो कुछ अपने मुंह से याकूब के लिए कहा था उन सारी बातों को अपने हाथों से पूरा करते हुए हम देखते हैं। இங்கே பார்க்கிறோம். இந்த வசனத்தை திரும்பி அழுத்தமாய் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர். मैं फिर से जोर दे के कहने के लिए चाहता हूं, जिस परमेश्वर ने वायदा किया है वो विश्वास योग्य है। கர்த்தர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிறார். परमेश्वर ने जो अपने मुंह से वचन को दिया उसको अपने हाथों से पूरा किया। அதேபோல் நம்ம
இன்னொருவருடைய வாழ்க்கையில் கூட பார்க்கலாம். யோசுவாவின் வாழ்க்கையில एक और जन के जीवन से भी देखेंगे यहोशू। என்னோட கூட திருப்பிக்கலாம். யோசுவா 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். मेरे साथ खोलिएगा यहोशू की किताब पहला अध्याय 15वां वचन। और जब यहोवा उनको ऐसा विश्राम देगा जैसे वो तुम्हें दे चुका है, और वे भी तुम्हारे परमेश्वर यहोवा के लिए यहोवा के दिए हुए देश के अधिकारी हो जाएंगे, तब तुम अपने अधिकार के देश में जो यहोवा के दास मूसा ने यरदन के इस पार सूर्योदय की ओर तुम्हें दिया है, लौटकर इसे अधिकारी होंगे। நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இங்கே கர்த்தர் யோசுவாவை பார்த்து நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் என்று சொல்கிறார். यहाँ परमेश्वर यहोशू को देख करके ये कहता है, मैं तेरे संग रहूंगा और तुम्हें न छोड़ूंगा और तुम्हें न त्यागूंगा। கர்த்தர் இந்த வசனத்தை கொடுக்கும்போது யோசுவா அவருடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகள் என்ன? जब परमेश्वर ने इस वचन को यहोशू के जीवन में दिया तो उसकी परिस्थिति क्या थी? மோசே மரித்திருந்தான். मूसा तो मर गया है। யோசுவா கலங்கி போயிருந்தான். நான் என்ன செய்வது? यहोशू घबराने लगा कि मैं क्या करूंगा। திகைக்கிற நேரமாயிருந்தது. तो उस समय वो घबराहट में था। उस समय கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுக்கிறார். तो परमेश्वर इस वचन को देता है। ஆனா இங்க பார்க்கலாம், அந்த இடத்துல நாமளும் நானா இருந்தனா இந்த ஆண்டவரே இப்படி இந்த ப்ராமிஸை கொடுக்குறீங்களே, அது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இல்லையே அப்படின்னு நான் நினைச்சிருப்பேன். अगर मैं उस जगह पर होता मैं ये सोच लेता, हे प्रभु ऐसा वायदा तू दे रहा है, ये तो मैं ग्रहण नहीं कर पाऊंगा। ஆனா மோசே ஒரு பேலஸ்ல வளர்ந்தவன். मूसा जो है एक राजमहल में रहा करता था। நன்றா படித்தவன். अच्छा पढ़ा लिखा था। எகிப்தில் கலைகளை கற்றவன். मिस्र देश की सारे कला में निपुण था। தேவனோடு முகமுகமாய் பார்த்தவன். परमेश्वर को आमने सामने देखता था। ஆனா யோசுவா யாரு? लेकिन यहोशू कौन है? சாதாரண ஒரு சர்வன்ட். एक साधारण नौकर या सेवक है। மோசே எங்கு போனாலும் அவனோடு கூட போற ஒரு சர்வன்ட். मूसा के साथ जहां कहीं वो जाएगा वहां ये भी जाने वाला एक दास था। அது மட்டும் இல்ல, மோசேவோடு எத்தனை ஜனங்கள் அவங்க தர்க்கித்தார்களோ அது எல்லாம் கண்கூடா பார்த்தவன். और मूसा के साथ जितने इजराइल लोगों ने कुड़कुड़ाए, विरोध में बोल उठे, इन सारी घटनाओं को यहोशू भी देखता था। மோசே அந்த ஜனங்களோடு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்களோ அது எல்லாம் யோசுவா பார்த்தவன். मूसा जो है इजराइल लोगों के साथ जितना परेशानी उठाई, कष्ट उठाई, इन सारी बातों को ये देखता था ஒரு यहोशू। சூழ்நிலையில மோசே சலிச்சு போய் ஆண்டவரே என்னை எடுத்துக்குங்கன்னு சொன்ன கர்த்தர்கிட்ட சொல்றார் மோசே. एक वक्त में मूसा जो है, प्रभु बस काफी है, मुझे ले ले बस करके वो जब कहता भी है, இந்த ஜனங்களை நான் பெறவில்லையே, और वो कहता मैंने इनको क्या जन्मा இந்த हूँ, பாரம் எனக்கு வேண்டாம், मेरे लिए इस लोगों का बोझ नहीं चाहिए। இந்த ஜனங்களை வழிநடத்தி என்னால முடியாது, நான் சாகிறேன் என்று சொன்னான். इतने लोगों को अगुवाई करने के लिए मुझे मालूम नहीं है, नहीं करूंगा, मैं मर जाऊं। இந்த புலம்பல் எல்லாம் பார்த்தவன் தான் யோசுவா. ये सारी विलाप के वचनों को यहोशू ने मूसा के मुंह से सुना था। பாத்தீங்கன்னா அந்த யோசுவாவுடைய மனநிலைமை எப்படி இருந்திருக்கும்? तब देखिएगा यहोशू के उस मन के विचार कैसे रहा होगा। யோசுவா மோசே மரணத்துக்கு பிற்பாடு ஒரு பயத்தினால இருந்திருக்கலாம். मूसा की मृत्यु के बाद यहोशू घबराहट के साथ चिंता में रहता होगा। என்ன செய்யறது என்று தெரியாம उसको இருந்திருக்கலாம். ना पता है कि क्या करूं। இந்த நேரத்துல தான் ஆண்டவர் அந்த வார்த்தையை கொடுக்கிறார். ठीक उसी समय परमेश्वर ने इस वचन को यहोशू को दिया, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று. मैं तुझे ना छोड़ूंगा और ना तुझे त्यागूंगा। யோசுவா 1:5. यहोशू की किताब पहला अध्याय 5वां वचन। இதற்கு பிற்பாடு என்ன நடந்தது என்று நமக்கு எல்லாம் தெரியும். கர்த்தர் யோசுவாவோடு எப்படி நடந்தார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். இந்த மாதிரி சூழ்நிலைகளில் யோசுவா தன்னுடைய சூழ்நிலை ரொம்ப பயங்கரமாக இருந்தது. தனியாக இருந்து தன் கஷ்டப்படுற நேரத்தில் ஆண்டவர் அந்த வார்த்தையை கொடுக்கிறார். यहाँ ये वचन को जो मुंह यहोशू के लिए परमेश्वर देता है, ना छोड़ूंगा ना त्यागूंगा,
उस समय उस यहोशू की हालत तक घबराहट है, चिंता है, भय है, डर है। இதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களில் நாம் தனித்து விடப்பட்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், அதே அந்த ஏற்ற அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற வசனத்தை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று. तो इसी प्रकार आप भी थके होंगे या छोड़ दिए होंगे, अकेले होंगे, चिंता में होंगे, घबराहट में होंगे, तब ये वचन जो 5वां वचन में लिखा है वो आपके लिए भी परमेश्वर दे सकता है। இந்த நாளில் நாம் ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், इस सुबह का घड़ी आराधना में आए हुए सबों से परमेश्वर कहता है, சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும், परिस्थिति चाहे कितनी कैसी भी हो, ஆண்டவர் சொல்றார், प्रभु कहता है, கரத்தினால் சொன்னதை ஆண்டவர் நிறைவேற்றுகிறவர். अपने मुंह से परमेश्वर ने जो वचन कहा उसको हाथों से पूरा करता है। நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை ஆண்டவர் சொல்லுகிறார். प्रभु कहता है, मैं तुझे नहीं छोड़ूंगा और मैं तुझे धोखा न दूंगा। அந்த தேவனை நாம் ஆராதிக்கிறோம். उस परमेश्वर को आराधना करने के लिए हम आए ஏற்ற हैं। நேரத்திலே ஆண்டவர் அந்த வசனத்தை கொடுத்து அந்த தேவனை நாம் ஆராதிக்கலாம். கொஞ்ச நேரம் थोड़ी देर हम परमेश्वर ने जो वायदा हमारे लिए भी दे रहा है उस परमेश्वर की आराधना करने के लिए जा रहे हैं।